சூக்கும நிலை என்னும் பொழுது அது எமது கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பது. இதன்படி மண் தத்துவத்திற்கு சூக்கும நிலை மனம், அதாவது வாசனை, நீர் தத்துவத்திற்கு சூக்கும நிலை சுவை என்றும், தீ என்னும் பூதத்திற்கு பிகாஸ் ஐம்பூதங்கள் என்று சொல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பூதங்களாகவே சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. பூதத்திற்கு சூக்கும நிலை ஒளி என்றும், காற்றிற்கு ஊறு என்றும், ஊறு என்னும் பொழுது ஸ்பரிசம். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்குழு PSSM தமிழ் யூரோப் சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் தியானம் பற்றிய சுரை விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு, பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரஜியின் இனிமையான இசையுடன் 15 நிமிடங்கள் இசை தியானம், 15 நிமிடங்கள் மௌன தியானம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து எமது சிறப்பு பேச்சாளர் சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் இன்று 3வது முறையாக எமது சைவ சித்தாந்த அடிப்படைகளை பற்றி பகுதி 3 முறையாக பேச வந்துள்ளார்கள். அதன் பிறகு கேள்வி பதில் நடைபெறும். இப்பொழுது நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். தியானம் எமது அன்றாட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. நாம் அனைவரும் தியான பயிற்சியை காலை மாலை 2 முறையும் செய்வது மிக்க அவசியம். தொடர்ந்து 1 minute. தொடர்ந்து காலை மாலை நாங்கள் செய்வது மிக மிக அவசியம். இடையில் நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும் போது நாம் அது தியானத்தில் இருக்கும் மாதிரியே இருக்கும். எனவே தியானம் நமது அன்றாட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இப்பொழுது தியானம் செய்வதால் ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு நாம் இப்பொழுது தியானத்திற்குள் செல்வோம். தியானம் செய்வதற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்த வேணும். ஏனெனில் தொண்டை வறட்சியை தடுக்கின்றது. மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலட்டி வைக்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு முதுகை நிமிர்ந்த வண்ணம் வைத்துக்கொண்டு கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு வைக்க வேண்டும். 10% சக்தியை காலால் விரயமாகுவதை நாங்கள் தடுக்கின்றோம். கைகளை இவ்வாறு கோர்த்து மடியில் வைக்கும் போது இன்னொரு 10% சக்தியை வெளியேறாமல் தடுக்கின்றோம். இப்பொழுது கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு எமது உடலில் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். கண்களை மூடுவதால் 80% சக்தியை நாம் இழக்காமல் பார்த்து கொள்கின்றோம். எனவே கைகளை கோர்த்து கால்களை பின்னி கண்களை மூடி நாம் எமது இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கும் போது நாம் தியானத்தில் அமரக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்கும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்துவோம். எண்ணமற்ற நிலை வரும்போது பிரபஞ்ச சக்தி நமது உடலில் சென்று இரத்த ஓட்டத்தை சீராக அமையச் செய்து நாம் ஒரு ஆனந்தமான ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய வாழ்க்கை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களுக்கு இனிமையான இசை வழங்கப்படும். 15 நிமிடம் இசை தியானம், 15 நிமிடம் மௌன தியானத்தில் அமர்ந்துவோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வையுங்கள். 5 வினாடிகள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை எடுத்துவிட்டு நாம் ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி,
சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்குழு PSSM தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி அமைப்பினருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்திற்கு இசையை வழங்கிய டாக்டர் சதா மனோ அவர்களுக்கும் பதாதைகளை போட்ட சிவாமோகன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கும் பவானி மாஸ்டர் அவர்களுக்கும் தளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஆரோக்கியம், அமைதி ஏற்பட வழிவகைகள் செய்வோம். நன்றி. இன்று எமது சிறப்பு பேச்சாளராக திருமதி சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் என்று 3வது முறையாக எமது தளத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்தவர்கள். 1975ஆம் ஆண்டு இங்கிலாந்து வந்துள்ளார்கள். சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் சைவ சித்தாந்தத்தில் பெரிய ஆர்வமும் ஈடுபாடும் உள்ளவர்கள். இவருக்கு இளம் வயதிலேயே சைவ சித்தாந்தம் சைவத்தில் மிகவும் ஈடுபாடு உள்ளதால் பகுதி நேர லெக்சரராக ரிலிஜியஸ் பிலோசபர் சண்முக வேலின் வழியில் அவருக்கு கீழே அவர் லெக்சர் பண்ணி கொண்டிருந்தவர்கள். இப்போ இந்த 1998ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு வரை இந்த பணியை புரிந்து கொண்டு வந்தார்கள். 2020 ஆண்டு தொடக்கம் தன்னுடைய ஆன்மீக அறிவை இங்குள்ள சிறார்களுக்கு, பெரிய இளம் பிள்ளைகளுக்கு தனது நேரத்தை பார்க்காமல் அவர்களுக்கு அடுப்பித்துக் கொண்டு வருகின்றார்கள். இன்று எமது தளத்தில் அவர்கள் பேச எடுத்துக்கொண்ட சைவ சித்தாந்த அடிப்படைகளை பற்றி நாங்கள் கடந்த 2 வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 3வது வாரமாக எங்களுக்கு வந்து அதை பற்றி கூற வருகின்றார்கள். தளத்தின் சார்பாக அன்புடன் உங்களை அழைக்கின்றோம். சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அவர்களே, நன்றி. வணக்கம். முதலில் என்னிலிருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் எனது இறைவனுக்கு வணக்கம் கூறி, அடுத்ததாக இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு நன்றியை கூறி, மீண்டும் இங்கு இந்த இணையத்துடன் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று எனது பேச்சுரையை ஆரம்பிக்கின்றேன். உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது 2வது சந்திப்பின் போது இறைவன் ஒன்றாய் பேராய் உடனாய் இருந்து உயிர்களுக்கு உதவி புரிகின்றான் என பார்த்தோம். அதன் பின்னர் ஆன்ம தத்துவங்களை பற்றி மிகவும் சுருக்கமாக பார்த்தோம். ஆனால் இவற்றின் இயக்கத்தை பற்றி விரிவாக பார்ப்பது அவசியமாகும். முக்கியமாக இந்த தளத்தில் தியானத்தில் முக்கிய இடம் கொடுப்பதை நான் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. தியானம் எமது ஆன்ம ஈடேற்றத்திற்கு மிகவும் உதவியாய் இருக்கும் என்பது உண்மையே. ஆகவே எமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவிகள் எம்முள் எப்படி செயற்படுகின்றன என்பதை பார்ப்பது முக்கியமாகும். சென்ற சந்திப்பின் போது ஆன்ம தத்துவங்கள் 24 ஆகும் என்று கூறியிருந்தேன். அவை அவன ஐம்பூதங்கள் 5, அவற்றின் ஐம்பூதங்களின் தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4 என பார்த்தோம். இவற்றை நாம் விளக்கமாக கூறும் பொழுது
ஐம்பூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பன. தன்மாத்திரைகள் 5 என்று சொல்லும் பொழுது அவை நிலத்திற்கு மனமும், நீருக்கு சுவையும், தீக்கு ஒளியும், காற்றிற்கு ஊரும், ஆகாயத்திற்கு ஓசையுமாக அமைகின்றன. தன்மாத்திரைகள் என்றால் என்ன என்பதை சென்ற தடவை நான் கூறியிருந்தேன். இருந்தாலும் சில பேர் நீங்கள் இந்த முறையே முதல் தரமாக இணைந்திருந்தால் உங்களுக்கு விளங்குவதற்காக நான் திரும்பவும் அதை கூற விரும்புகின்றேன். தன்மாத்திரைகள் என்றால் உமது கண்ணுக்கு தெரியாமல் அவற்றின் அந்த பஞ்சபூதங்கள் அவற்றின் குணங்களை தங்களின் அளவிலேயே வைத்திருப்பது. வெளியில் தெரியாமல் எமக்கு அதை பார்க்கும் பொழுது வெளியில் அந்த குணங்கள் தெரியாது. ஆனால் அவை உள்ளடக்கமாக அவற்றில் இருக்கும். தற்போது விரிவாக இன்னும் அதை நாம் பார்ப்போமேயானால் ஐம்பூதங்களுக்கு உள்ள சூக்கும நிலைகளே தன்மாத்திரைகள் ஆகும். சூக்குமம் என்று சொல்லும் பொழுது புரியாமல் இருப்பது. அதாவது எந்த ஒரு தூல பொருளுக்கும் சூக்கும நிலை இருந்தே ஆக வேண்டும். அது புலப்படாத நிலையிலிருந்து புலப்படும் நிலையாக வருவதையே நாம் தூலம் என்று சொல்கின்றோம். தூல நிலை என்று சொல்லும் பொழுது அது நமக்கு புலப்படக்கூடிய நிலைக்கு அது வருகின்றது. சூக்கும நிலை என்னும் பொழுது அது எமது கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பது. இதன்படி மண் தத்துவத்திற்கு சூக்கும நிலை மனம், அதாவது வாசனை. நீர் தத்துவத்திற்கு சூக்கும நிலை சுவை என்றும், தீ என்னும் பூதத்திற்கு பிகாஸ் ஐம்பூதங்கள் என்று சொல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பூதங்களாகவே சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. பூதத்திற்கு சூக்கும நிலை ஒளி என்றும், காற்றிற்கு ஊறு என்றும், ஊறு என்னும் பொழுது ஸ்பரிசம், ஆகாயத்திற்கு ஒளி என்றும் சைவ சித்தாந்தத்தில் கூறுகின்றனர். ஆகவே ஐம்பூதங்களுக்கு முறையே மனம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்பன தன்மாத்திரைகளாக விளங்குகின்றன. நாம் எந்த ஒரு பொருளையும் ஆராய்ந்து பார்த்தால் அவை குணங்களின் தொகுதியாகவே இருக்கும். எந்த ஒரு பொருளை எடுத்து பார்த்தாலும் அவற்றிற்கு குணங்கள் இருக்கும். இது உருவக்கூடியதாக இருக்கும், அல்லது இது ஒளி தரக்கூடியதாக இருக்கும். அப்படி குணங்களுடையவனையாகவே எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அது குணங்களின் தொகுதியாகவே இருக்கும். அதுபோல இந்த தன்மாத்திரைகளும் குணங்களின் தொகுதியாகவே இருப்பதை நாம் காணலாம். அதை இப்பொழுது பார்ப்போம். அதாவது ஆகாயத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஓசை என்னும் ஒரு குணம் மட்டுமே உண்டு. காற்றை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஓசை, ஊறு என்னும் 2 குணமும், நெருப்பை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஓசை, ஊறு, ஒளி என்று 3 குணங்களும், நீரை எடுத்துக்கொள்ளும் போது அதற்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை என்று 4 குணங்களும், மண் அதாவது நிலத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்று 5 குணங்களும் உடையதாக இருக்கின்றன. ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு குணத்தை நாம் இவற்றின் சொல்லும் முதலே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த தன்மாத்திரைகளாக அவற்றின் ஐம்பூதங்களின் குணங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவற்றில் ஒரு குணத்தை மட்டுமே தந்தது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அவை மனம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்று ஒவ்வொரு குணத்தை மட்டுமே தந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்றுக்கு மேலான குணங்களும் இருக்கும் பொழுது ஒரு குணத்தை மட்டுமே எதுக்காக தன்மாத்திரைகளாக தருகிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு காரணம்
அந்த ஒவ்வொரு குணங்களுமே அவைக்கு சிறப்பு குணமாக அமைகின்றன. மற்ற குணங்கள் பொது குணங்களாக இருக்கின்றன. சிறப்பு குணம் என்று சொல்லும் பொழுது அந்த குணமே அதில் மேலீடானதாக இருப்பதாகவும், மற்றவை சிறப்பு இல்லாமல் பொதுவான குணங்களாக இருப்பதாலேயே அந்த மேம்பட்டு இருக்கின்ற குணத்தை மட்டுமே தன்மாத்திரைகளாக குறிக்கின்றன. இதனை மாணிக்கவாசகர் சுவாமிகள் தன்னுடைய போற்றி திரு அகவலில் 137 141 வரிகளில் பின்வருமாறு கூறியுள்ளதை நீங்கள் காணலாம். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று இறைவனை பாடிவிட்டு அடுத்த வரியில் சொல்கின்றார், அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி என்று இறைவனை அவர் பாடுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் கருத்து, சடப்பொருள்கள் அனைத்திலும் அதனதன் தன்மையாகவே கலந்துள்ள இறைவன். ஐம்பூதங்கள் சடப்பொருள்கள் ஆனபடியாலே அவர் சொல்கின்றார், அந்த ஐம்பூதங்கள் அனைத்திலையும் சடப்பொருள்களில் அதனதன் தன்மைகளாக கலந்துள்ள இறைவன் சித்து பொருட்களாகிய எமது உயிர்களில் உள்ளத்தில் கலந்திருக்கின்றான். அக்கலப்பில் அன்பர்கள் உள்ளத்து அமுதமாய் இனிக்கின்றான் என்பதை அந்த அடுத்த வரியில் அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி என்று அவர் கூறுகின்றார். அப்ப நாங்கள் இதிலிருந்து காணக்கூடியது என்னவென்றால், இறைவன் தனிய சித்து பொருட்களில் மட்டுமல்ல, அசத்துவான பொருட்கள் சடப்பொருட்கள் அனைத்திலுமே அவன் இருக்கின்றான் என்பதையே இதன் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஞானேந்திரியங்களை எடுத்துக்கொண்டால் அவை முறையே மூக்கு, நாக்கு, கண், தோல், காது என்பன ஆகும். இவைகளை பொறிகள் என்று கூறுவோம். இவைகள் புலன்களை நேரே அறிவன அல்ல. எமக்கு வெளியே தெரிகின்ற இந்த காது, கண், மூக்கு அவைகள் எல்லாம் புலன்களை நேரடியாக அவையே அறிவன அல்ல. இவை ஒவ்வொன்றுடனும் புலன்களை அறிவதற்குரிய ஒரு உள்ளுறுப்பு ஒன்று உள்ளது. உதாரணமாக காதை எடுத்துக்கொண்டால், காதுடன் சேர்ந்து ஓசையாகிய புலனை அறியக்கூடிய ஒரு உறுப்பு எமக்குள் உள்ளது. இவற்றை இந்திரியங்கள் என்று கூறுவார்கள். இந்த இந்திரியங்கள் தன்மாத்திரையாகிய மனம், சுவை, ஒளி, உரு, ஓசை என்னும் தன்மாத்திரைகளை இடமாக கொண்டு தத்தம் புலன்களை அறிகின்றன. நீங்கள் இதுவரை அவதானமாக இருந்து நான் இவ்வளவும் சொன்னதை வடிவாக கவனித்திருப்பீர்களேயானால், இந்த புலன்களுக்கும் ஐம்பூதங்களின் குணங்களுக்கும், அதாவது அவற்றின் தன்மாத்திரைகள் என்று நான் சொன்னேன், அவற்றிற்கும் ஒரே பெயர் இருப்பதை நீங்கள் அவதானித்திருக்க கூடியதாக இருக்கும். தன்மாத்திரைகளையும் நாங்கள் மனம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்று சொல்லுகின்றோம். இந்த புலன்களையும் அதே பெயரையே சொல்லுகின்றோம். ஆனால் இவை இரண்டும் ஒன்று அல்ல. அதாவது ஒரே வேலையை இந்த ரெண்டு இதுவும் செய்யவில்லை. ஒன்று ஐம்பூதங்களுக்கு குணங்களாக அமைப்பவையே தன்மாத்திரைகள் ஆகும். இந்திரியங்களுக்கு புலன்களை அறிவதற்கு இடமாக இந்த தன்மாத்திரைகள் அமைகின்றது.
இதன் காரணமாகவே அவர்கள் ரெண்டுக்கும் ஒரே பெயரை வைத்துள்ளார்கள். ஆனால் பூதங்களுக்கு இவைகள் குணமாகவும் எமது பொறிகளுக்கு எமது இந்திரியங்களுக்கு இவைகள் புலன்களாகவும் இருக்கின்றன. ஆனால் புலன்களாகிய மனம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்பவற்றை 24 தத்துவங்களில் சேர்க்கவில்லை. இந்த புலன்களாக இருப்பவற்றை நாங்கள் முதல் பார்த்தோம். ஐம்புலன்கள் 5, பஞ்சபூதங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 5 என்று 24 நாம் இதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவற்றின் தொகுதி 24 என்று. ஐம்பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, அந்த கரணங்கள் 4 என்று உங்களுக்கு கூறியிருந்தேன். ஆனால் இந்த புலன்களாகிய மனம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்பவற்றை அந்த 24 தத்துவங்களில் சைவ சித்தாந்தம் சேர்க்கவில்லை. ஆனால் ஐம்பூதங்களின் தன்மாத்திரைகளாகிய மனம், ஒளி, ஊறு, ஓசையை 24 தத்துவங்களுக்குள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதன் காரணம் இவை தத்துவங்களான வெளியில் தெரியும் புறக்கருவிகளான மூக்கு, நாக்கு, கண், தோல், காது ஆகியவற்றிற்கு உதவியாக அமைகின்றன, அல்லாமல் ஒரு கருவியாக செயற்படவில்லை. ஆதலால் இவற்றை தாத்துவங்களுக்குள் சேர்க்கின்றனர். நாங்கள் பின்பு பார்ப்போம் தாத்துவங்கள் என்றால் என்ன என்பதை நாம் பின்பு பார்ப்போம். அப்பொழுது இந்த புலன்கள் அதற்குள் அவர்கள் சேர்ப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இவற்றை நாம் நன்கு பார்த்து விட்டோம். தற்போது புலன்கள், இந்திரியங்கள் ஆகியவை எப்படி தியானத்திற்கு உதவி செய்கின்றன என்பதை படிப்படியாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்திரியங்களை வெல்லுதல் என்றால் என்ன? உலகம் ஒரு கானல் நீர் போன்றது என்பதை நாம் கல்வியாலும் கேள்வியாலும் எமது அனுபவத்தாலுமே நாம் அறிந்துள்ளோம். அப்படியெல்லாம் நாங்கள் உணர்ந்தாலும் இந்த நாங்கள் படிக்கின்றவைகளோ அல்லது நாங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அவற்றை கேட்பவைகளோ இந்த இந்திரியங்களை அடக்குவதற்கு நமக்கு துணை செய்வதில்லை. நிலையாமை எவ்வளவுதான் நாம் உணர்ந்தாலும் நமது மனம் நிலையில்லாத ஐம்புல பொருட்களின் மேல் ஆசை கொண்டு அவற்றை நோக்கியே முடிவின்றி ஓடுகின்றது. அவ்வாறு இப்படி ஓடுகின்ற இந்த மனதை அடக்குதலே இந்திரிய அடக்கத்திற்கு நேர் வழியாகும். இந்த இடத்தில் உமது ஆன்ம தத்துவத்தில் கூறப்பட்ட அந்த கரணங்களை பற்றி நாம் பார்ப்பது மிகவும் அவசியமாகின்றது. அவையாவன மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 என்பதை நான் முதலே கூறியிருந்தேன். அவை எப்படி எமது உடம்பில் வேலை செய்கின்றன என்பதை பார்ப்போம். இவை அந்த கரணம் என்றால் உட்கருவிகள் என்பது பொருளாகும். இவற்றை நாம் பார்க்க முடியாது. இவற்றை நாம் மைக்ரோஸ்கோப் வச்சோ அல்லது எம்ஆர்ஐலியோ சிடி ஸ்கேன்லயோ எண்ணத்திலேயோ நாங்கள் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற 4ஐயும் நம்மால் காண முடியாது, பார்க்க முடியாது. அனுபவத்தால் மட்டுமே உணரலாம். ஒரு உதாரணத்தை எடுத்து அதன் மூலமாக இவை எப்படி வேலை செய்கின்றன என்பதை பார்ப்போம். கண் ஒரு பொருளை பார்க்கின்றது. அதாவது கண்ணில் உள்ள இந்திரியம் என்னும் இந்திரியம் ஒளி என்னும் புலன் மூலம் அந்த பொருளை பார்க்கின்றது. அப்போது அதனுடன்
மனமும் சென்று அதை பற்றி கொள்கின்றது. அப்படி மனம் பற்றும் போது அதற்கு அந்த பொருள் இன்னதுதான் என்பது சரியான விளக்கமாக இருப்பதில்லை. இந்த நேரத்தில் இன்னது என அறிந்து நான் இதை என்னது இன்னது என்று அறிந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு எழுச்சி ஒன்று நம்முடைய தோன்றுகிறது. நான் இதை எதென்ன என்று கண்டுபிடிப்பேன், இது எப்படி என்ன பொருள் என்றால் நான் இதை போய் வாங்குவேன், அப்படி என்று ஒரு எழுச்சி முள் எழுவதை நீங்கள் காணலாம். அதுவே அகங்காரம் ஆகும். அது அகங்காரம் என்பது ஒரு தத்துவம் என்று நாங்கள் பார்த்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதில் அந்த அகங்காரம் ஒவ்வொரு மனம், புத்தி, சித்தம் மூன்றுக்கும் வேலை செய்யும் பொழுது அதுவும் அதனுடன் சேர்ந்து வேலை செய்யும். ஏனென்றால் அதற்கு ஒரு எழுச்சி இருக்கிறது, நான் இதை செய்வேன் என்பது. அந்த இதை எங்களுக்கு தருவது அந்த அகங்காரம் ஆகும். எந்த ஒரு முயற்சியும் அகங்கார தத்துவத்தின் எழுச்சி இல்லாமல் நடக்காது. அடுத்ததாக இப்படி மனம் இது இதா அதா என்று யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது புத்தி என்றது இன்டெலெக்ட், அது செயற்பட தொடங்குகின்றது. நாம் பார்த்த பொருளை இன்னது என அது நிச்சயிக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்த்த அந்த பொருள் ஒரு ஸ்வீட்டோ ஏதோ அதை ஒரு லட்டு என்று நினைச்சு கொள்ளுவோம். அது ஒரு லட்டு என்றால் அந்த புத்தியானது அது என்னத்தால் செய்யப்பட்ட லட்டு, இது நாங்கள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ற எல்லாவற்றையும் அது நிச்சயித்து சித்தத்துக்கு அதை கொடுக்கின்றது. சித்தத்திடமும் சில விடயங்களே அதுக்கு சரியாக இல்லாட்டால் சித்தத்திடமும் சித்தம் தான் எங்களுடைய மெமரி ஃபேக்கல்டி மாதிரி. சித்தத்தில் தான் நம்முடைய நாங்கள் பார்ப்பவை, காண்பவை, கதைப்பவைகள் எல்லாம் சித்தத்தில் தான் போய் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. அப்பொழுது அது சித்தத்திடம் பார்க்கும், இது முந்தி நாங்கள் இது சாப்பிட்டுள்ளோமா, இது அந்த பதிவு எங்களில் இருக்கின்றதா என்பதை சித்தத்திடமும் ஒரு கால் கன்சல்ட் பண்ணி செய்யும். அதன் பின்பு சித்தம் மீள மீள அதை பற்றி சிந்திக்கும். இது இப்படியானது, முந்தி இப்படி சாப்பிட்டோம், இது பார்த்தோம் என்று தனது பதிவுகளை எடுத்து திருப்பி திருப்பி மீள மீள அதை சிந்திக்கும். இதனால் தான் எந்த இடத்தில் ஒரு ஞானி கதைக்கும் பொழுது சித்தத்தில் சிவனை வைத்தேன், சித்தத்தில் சிவனை வைத்தார்க்கு நான் அடிமை என்று சொல்லி சித்தத்தையே ஒரு பெரிய இதாக சொல்லுவதற்கு காரணம் என்னென்றால், நாம் நல்ல சிந்தனைகளை மட்டுமே அந்த பதிவில் வைக்க வேண்டும். நாம் தேவையில்லாதவை எல்லாவற்றையும் நாம் தேடி எடுத்துக்கொண்டு போய் கதைத்தோமையானால், ஏதோ செய்தோமையானால் அது எல்லாம் நம்முடைய சித்தத்தில் பதிவாக போய் இருந்து கொள்ளும். அவை நமக்கு தேவையில்லாத நேரத்திலேயே இடைக்கிடை நமக்கு அந்த நினைவுகள் வெளியிலே வந்து நம்மை துன்புறுத்தி கொண்டோ, சில நேரம் நல்ல நினைவுகளாயும் இருக்கலாம், ஆனால் கூடாத நினைவுகளாய் இருந்தால், தேவையில்லாத கவலையான நினைவுகளாய் இருந்தால், அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு ஏதாவது எம்மைக்கு வேதனைப்படக்கூடியதாக செய்தால் அதை திருப்பி திருப்பியே நாங்கள் நினைப்பதால் அது சித்தத்தில் பதிவாகவே போய் இருந்து கொள்ளும். அது இடைக்கிட வந்து நமக்கு நினைப்பூட்டி எங்களை கவலைப்படுத்தி கொண்டிருக்கு. ஆகவேதான் நாம் தேவையில்லாத ஒன்றையும் அந்த நினைவுகள் வரும் பொழுதே அவற்றை முளையிலேயே களைந்து விட வேண்டும். அவற்றை திருப்பி மீண்டும் மீண்டும் நாங்கள் யோசித்து நமது சித்தத்தில் பதிவாக்க விடக்கூடாது. அதுவாகவேதான் ரமண மகரிஷி சொல்லுகின்றார், மனம் ஒன்றை பற்றும் பொழுதே அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும். அது மனம் போய் பற்றி கொண்டு வந்தால் அது பேர்ந்து புத்தியிடம் கொடுத்து
பிறகு புத்தி அதை கொண்டு போய் சித்தத்திடம் கொடுத்து சித்தம் அதை பதிந்து வைத்துக் கொள்ளும். சோ அது எங்களுடைய தியானத்துக்கு சரியான இடைஞ்சலாக இருக்கும். அதுபடியால் நாம் எம்மை கல்டிவேட் பண்ணி கொள்ள வேண்டும். எம்முடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கு நாம் எம்முடைய மனம், வாக்கு, காயம் மூன்றையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நல்ல வெற்றியை நினைக்க வேண்டும், நல்ல வெற்றியை செய்ய வேண்டும், நல்ல வெற்றியை பேச வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நமது சித்தத்திலும் எல்லாம் நல்லவையாகவே இருக்கும். அப்ப நமக்கு இறைவனை பற்றி நினைப்பதும் இறைவனை பற்றி சிந்திப்பதும் எந்த நேரமுமே திருப்பி திருப்பி அதையே நாம் நினைத்து என்ஜாய் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அப்பொழுதுதான் சோ அடுத்ததாக நாம் சொல்ல விரும்புவது, இப்படி நாம் பார்த்த அந்த லட்டை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய இந்த 4 அகக்கருவிகளும் ஒரு கணப்பொழுதில் செயற்பட்டு அந்த லட்டை எமது நாவாகிய புறக்கருவியை கொண்டு சுவை என்கின்ற புலன் இன்பத்தை எமது உயிர் அடைவதற்கு முடிவு செய்கின்றது. நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய நாக்குத்தான் சுவைக்கின்றது என்று. நாக்கு ஒரு சடப்பொருள். அது ஆனால் அதோடு கூட இருந்து எமது உயிர்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றது. எமது உயிர்தான் அந்த இன்பத்தை பெறுகின்றதே தவிர நாக்கு அல்ல. அது மாதிரி ஒவ்வொரு பொறிகளும் அவைகள் எல்லாம் அனுபவிக்கின்றது. அந்த புலன்களோடு கூட இருந்து எமது உயிரே எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றது. இந்த உலக இன்பத்தை நாம் முழுமையாக அனுபவிப்பதற்கோ அல்லது ஏதாவது ஒரு செயலில் வெற்றி காண்பதற்கோ எப்படி இந்த கருவிகள் செய்யப்பட வேண்டும் என பார்ப்போம். நாம் ஒரு காட்சியை மேபி ஒரு பில்மோ ஏதாவது ஒன்றை அதை முழுமையாக இந்த இன்பத்தை நாம் பெற வேண்டுமேயானால் கண்ணாலே நாங்கள் அதை பார்க்கின்றோம். அப்ப அந்த கண்ணின் புலன் நமக்கு முக்கியமானது. அடுத்தது எமது சிந்தை, மற்றது அகங்காரம் ஆகிய 3 கருவிகளும் மட்டுமே வேலை செய்ய வேண்டும். அந்த நேரம் நாங்கள் வேறு எமது புலன்களை வேறு இங்கே இதை பார்த்து கொண்டு அங்க இன்னொரு ஆளோட பேசிக்கொண்டு அல்லது வேறு ஏதாவது செய்து கொண்டு எங்களுடைய புலனை டைவர்ட் பண்ணுவோமையானால் வெவ்வேறு அலுவல்களுக்கு இந்த பார்க்கிற அந்த பில்மையோ அதையோ முழுமையாக நாங்கள் அனுபவிக்க முடியாது. ஆனபடியினாலேதான் எதை நாங்கள் செய்யும் பொழுதும் அந்த எமக்கு தேவையான அந்த புலன், மற்றது எமது சித்தம், மற்றது அகங்காரம், இந்த 3ம் தான் வேலை செய்ய வேண்டும். மற்ற புலன்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்வது சுலபமான விஷயம் அல்ல. கொஞ்ச நேரத்துக்கு செய்யலாம். இப்ப நாங்கள் நமக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்கின்றோம் என்றால் கொஞ்ச நேரத்துக்கு சொல்லுவார்கள், நான் என்னையே மறந்து இருந்தேன், கேட்டு இருந்தேன். அப்படியான ஒரு நிலை தற்காலிகமாக கொஞ்ச நேரத்துக்கு நடக்கும். பிறகு பழையபடி இந்த மனம் ஓட தொடங்கிடும். ஓடி போய் வேற ஏதாவது ஒன்றை பிடிச்சு கொண்டு வர, தென் அதோட போய் உடனே புத்தி அதை பற்றி ஆராய வெளிக்கிடும். பிறகு சித்தம் அதனை பதிவு செய்து வைக்கும். இப்படியே மாறி மாறி கடலில் அலை எப்படி வந்து போகின்றதோ அது போல எமது மனமும் ஒரு அலை போலவே போய் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் இவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் செய்கின்ற இந்த தியானம் இவ்வளவோ உங்களுக்கு இதுக்கு உதவி செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கல்டிவேட் பண்ணி கொண்டு போறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கின்றது உங்களுக்கு என்று நான் மிகவும் சந்தோஷமாக சொல்ல விரும்புகிறேன். எதுவும் நாங்கள் டக்கென்று எடுத்து விட முடியாது.
எதற்கும் இப்படியான நல்ல விடயங்களை நாங்கள் அனுபவிப்பதற்கும் பெறுவதற்கும் எங்களுடைய முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். உடனேயே ஒன்றும் கைகூடுவதில்லை. அடுத்ததாக நான் உங்களோட கதைத்தது எமது உலக இன்பங்களில், எமது உலக செயல்களில், செயல்பாட்டில் நாம் எப்படி எம்மை கண்ட்ரோல் பண்ணி அதை இந்த மேக்சிமம் பெனிஃபிட் எடுக்கலாம் என்றதை பற்றி தான் இப்பொழுது சொன்னேன். இனி நாங்கள் ஆன்மீக தியானத்தில் திளைத்திருக்கும் ஒரு யோகியை நாங்கள் எடுத்து பார்ப்போம். அப்படியான ஒரு யோகியை நாங்கள் எடுத்து பார்ப்போமே ஆனால் அவருக்கு 5 புலன்களும் அடங்கி இருக்கும். அந்த கரணங்களில் சித்தத்தை தவிர மற்ற மனம், புத்தி, அகங்காரம் 3ம் அடங்கி இருக்கும். சித்தம் மட்டுமே பரம்பொருள் இன்பத்தில் திளைத்து நிற்கும். அவரின் குணங்களில் சாத்விகம் மட்டுமே அமைந்திருக்கும். மற்ற ராஜசம், தாமதம் என்னும் 2 குணங்களும் அவர்களிடம் இருப்பதில்லை. இந்நிலையில் பரம்பொருளின் என்கின்ற ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து இடையறாத தொடர்ந்த பேரின்பத்தை அவர்களால் அடைய முடிகின்றது. இதை நான் உங்களுக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சர்க்குலர் சுவாமிகள் தனது பெரிய புராணத்தில் கீழ்வரும் பாடலின் மூலமாக வெளியிட்டுள்ளதை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போகின்றேன். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லை செல்கின்றார். அங்கு சென்று நடராஜ பெருமானின் முன்னிலையில் நிற்கின்றார். அப்படி அவர் நிற்கும் பொழுது அவர் என்ன மாதிரியாக இருந்தார், அவருடைய அனுபவம் எப்படி இருந்தது என்பதை சர்க்குலர் சுவாமிகள் தனது பெரிய புராணத்தில் கூறியுள்ளார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக, குணம் ஒரு 3ம் திருந்து சாத்துவிகமே ஆக, இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று அவர் பொன்னம்பலத்தில் ஆனந்த கூத்தனின் நேர் நின்று கண்டார் என்று சொல்லி அதை சர்க்குலர் பெருமான் இப்படி பதிவு செய்துள்ளார். அந்த கோலத்தில் அவர் ஈடுபட்டு மெய்மறந்து நிற்கும் பொழுது அவரது மனம் வேறு எந்த பொருட்களையும் பற்றவில்லை. புத்தி வேறு எந்த பொருளையும் இதுதான் என்று நியமிக்க இடவில்லை. அகங்காரம் வேறு ஒரு பொருளை அறிய இடவில்லை. சித்தம் மட்டுமே செயற்பட்ட நிலை அது. அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையே ஆக, அவர் இறை நினைவில் மீள மீள ஈடுபட்டு அழிந்து நின்ற அந்த அனுபவ நிலையை இப்படி நுட்பமாக எடுத்து கூறியுள்ளார். அவர் கண்டுகளித்த இறைவனின் தனிப்பெரும் கூத்து என்பதை சுந்தரமூர்த்தி நாயனார் தனது உடலின் இயக்கத்தில் இறைவனின் திருக்கூத்தை தரிசித்து அதனால் பேரின்பம் அடைந்தார் என்பதே ஆகும். எமது உடலில் எமது இயக்கம் அனைத்தும் இறைவனாலேயே நடைபெறுகின்றன. நாம இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றோம்.
எமது உடலில் எமது உள்ளுறுப்புகள் அனைத்தையும் நாம் இயக்குகின்றோம். இந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு ஒரு நரம்பு நாடிகளில் இருந்து இன்னொரு இருதயத்திற்கு மற்ற மற்ற பகுதிகளுக்கு குருதி செல்லுகின்றது. நாம் நித்திரையாக இருக்கும் பொழுது நமது மூச்சை நாங்கள் எடுக்கின்றோம், விடுகின்றோம், சுவாசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாம் நித்திரையில் இருக்கும் பொழுதுமே இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் செய்கின்றோம். இறைவனே எம்முடன் இருந்து எம்முடைய உறுப்புகளுடன் இருந்து அவற்றை இயக்குவது அவனே ஆகும். அந்த நடராஜரின் முன்னால் போய் நிற்கும் பொழுது அவரால் தனது உடம்பில் இறைவன் இயங்குவதை காணக்கூடியதாக இருந்தது, தரிசிக்கக்கூடியதாக இருந்தது. அதையே அவர் பார்த்து 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 மகிழ்ந்தார். இறைவன் இப்படியாக எனக்குள் இருந்து இப்படி எல்லாம், அதுவே அது அவருடைய நடனம். இறைவனின் நடனம் என்பது நாங்கள் இங்கே ஆக்கள் நடராஜர் மாதிரி போய் டான்ஸ் பண்ணிக்குள்ள அவையல் நடனம் செய்வது போல அங்க அவர் நடனம் பண்ணுகிறார் என்பதல்ல அர்த்தம். அவர்களுடைய அசைவு, அவர் எம்மை நடத்துவது, இந்த உலகத்தை அவர் நடத்துவது, எமது உடலில் வெளியில் என்ன நடக்கின்றதோ அதெல்லாம் உமது உடம்பிலும் நடக்கின்றதுன்னு சொல்லுவார்கள். அண்டத்தில் நடப்பது எல்லாம் இந்த உடலிலும் நமக்கு நடக்கின்றது. இந்த உடலில் அவர் அசைந்து கொண்டிருந்து எம்மை எல்லாம் செயற்படுத்தி கொண்டு இருப்பதே அந்த நடனமாகும். அதையே அவர் கண்டு தரிசித்தார். இதை தத்துவ தரிசனம் என்று கூறுவார்கள். எமது தத்துவங்களை எமது உடம்பில் எப்படி இறைவனிருந்து எம்மை ஊக்குவிக்கின்றான், எம்மை இயக்குவிக்கின்றான் என்பதை நாம் தரிசிக்கும் ஒரு காலம் உமக்கு வரும். ஆன்மாவை தரிசிக்கும் காலமும் நமக்கு வரும். இவையெல்லாம் ஆன்ம ஈடேற்றத்தின் பொழுது நாம் அனுபவிப்பவையாக இருக்கும். முக்திக்கு முதல் நாம் இவற்றை எல்லாம் அனுபவித்தே பின்பு முக்தி அடைகிற காலம் வரும். ஒரு ஞானிக்கு அப்படித்தான் எல்லாம் நடக்கின்றதாக எமது சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே அவர் அந்த உடம்பின் இயக்கத்தில் இறைவனை தரிசித்தார். இதையேதான் எல்லோரும் நீங்கள் லுக் இன்சைட் என்று சொல்லுவார்கள். அதை என்னுடன் பல பேர் கேட்டார்கள். என்ன இவர்கள் உள்முகமாக பார்ப்பார் என்று சொல்கிறார்கள், அதை எப்படி பார்க்கிறது, என்னத்தை பார்க்கிறது என்று கேட்பார்கள். சோ அதேதான் திருநாவுக்கரசரும் தனது ஒரு பாடலில் தேடி கண்டுகொண்டேன், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று பாடுகின்றார். சோ இவர்கள் எல்லாம் தமது உடலிலேயே இருந்து தம்மை இயக்கி கொண்டிருக்கும் இறைவனை தரிசித்தார்கள். அதனாலேயே திருநாவுக்கரசு நாயனார் எல்லாரும் அவருடைய சரிதையை நீங்கள் பார்த்தீர்களானால் அதில் சொல்கிறார்கள், ஒரு ஆலயத்தில் போய் அவர் முன்னாலே கருவு வரைக்கும் முன்னாலே நின்றால் அவருடைய கால் கையெல்லாம் பதறி கொண்டிருக்குமா, அவ்வளவு தூரம் உணர்ச்சி வயப்பட்டுகிறார். அப்படியான நிலையை அவர்கள் இந்த உணர்வில், அவர்கள் இந்த சித்தத்தில் அவர்கள் இறைவனை அனுபவித்தார்கள். இன்னும் நேரம் இருந்தால் ஒரு 2-3 minutes கதைக்கலாமா? டைம் வந்துட்டு தான் பரவாயில்ல, நீங்க 2-3 minutes அதை கழிச்சிட்டு விடலாம். இதில் இதே நான் முதல் கூறின இந்த சேக்கிழார் சுவாமிகள் பாடின இதே பாடலை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விடயம் எமது குமரகுருபரர் சுவாமியின் வாழ்க்கையில் நடந்துள்ளது. இதையும் இந்த தருணத்தில் கூறுவது பொருத்தமானதாக இருக்கும் என நினைக்கின்றேன். நான் மிகவும் சுருக்கமாக கூற வேண்டும் என்பதனால் அவருடைய முதல் தொடக்கமான அவற்றை சந்தைகள் ஒன்றை பற்றியும் கூறாமல் தனியே இந்த இன்சிடென்ட் மட்டுமே இதில் சொல்லுகின்றேன்.
குமரகுருவர சுவாமிகள் தனக்கு ஒரு குரு வேண்டுமென நினைக்கின்றார். திருச்செந்தூர் சென்று எப்பொழுதும் அவர் இறைவனை வணங்குவது உண்டு. ஒரு நாள் அவர் போய் வணங்கும் பொழுது ஒரு அசரீரி எழுந்தது. அசரீரி என்றால் உங்களுக்கு தெரியாமல் ஒரு வாக்கு மூலம் ஒன்று உங்களுக்கு கேட்கும். ஆக்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள், வாக்கு மட்டும் கேட்கும். அது இறைவனுடையதாகவே அவர்கள் எல்லாரும் எடுப்பார்கள். அந்த அசரீரியில் நீ வடதிசை யாத்திரை செய்வாயாக. யாத்திரையில் எவ்விடத்தில் யார் முன்னிலையில் உன் வாக்கு தடைப்படுகின்றதோ அவ்விடமே நீ உபதேசம் பெறுவதற்கு உரிய இடம். அவரே உன் ஞான குரு என்று சொல்லப்பட்டது. அவர் மதுரை செல்கின்றார். பின்பு வழியில் அவருக்கு மற்றவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சென்று அங்கே உள்ள மகா சன்னிதானத்திடம் சரணடைந்தால் அவர் உங்களை தனது மாணாக்கனாக ஏற்றுக்கொள்வார் என்று. இவர் தர்மபுர ஆதீனத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் 4வது குருமகா சன்னிதானமாக இருக்கின்றார். இவர் போய் அவரின் காலடியில் வணங்கி தன்னை மாணாக்கனாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கும் பொழுது அவர் பல ஆன்மீக கேள்விகளை கேட்டு பின்பு நான் மேலே கூறிய பெரிய புராண பாடலுக்கு அனுபவ பொருளை கூறுமாறு கேட்டார். அனுபவம் மற்ற அதற்குரிய கருத்துக்களை கூறினவர் அவருக்கு அனுபவ பொருளை கூற முடியவில்லை. அவரின் வாக்கு தடைப்பட்டது. உடனே திருச்செந்தூர் அசரீரி அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அங்கே கூறப்பட்டது, யாரிடம் உனது வாக்கு தடைப்படுகின்றதோ அவரே உனது ஞான குருவாவர் என்று சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்தது. அவருடனே அவரின் கால்களில் விழுந்து வணங்கி தனக்கு அனுபவ பொருளை கூற முடியவில்லை, ஆனால் நீங்கள் என்னை உங்களது மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டார். நான் இதை சொல்லுவதன் காரணம் என்னென்றால், நான் முதலே கூறின அந்த சர்க்குலர் சொன்ன பாடல் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அதனுடைய அனுபவ பொருளைத்தான் இவரால் சொல்ல முடியாமல் போனது. ஏனென்றால் ஒருவருக்கு இறைவனிடம் கிடைக்கின்ற அதே அனுபவத்தை இன்னும் ஒரு ஆள் எப்படி கூற முடியும்? வேறு ஏதாவது கருத்துக்களை கேட்கும் பொழுது ஒரு பாடலுக்கு அதற்கு பதில் சொல்லிவிடலாம். ஆனால் இன்னும் ஒருவரின் அனுபவத்தை இன்னும் ஒரு ஆள் எப்படி அவர் அனுபவித்திருப்பார் என்பதை கூறுவது அது கஷ்டமான விடயமாகும். ஆகவேதான் ஒருவர் நாம் இப்படித்தான் இறைவனை கண்டேன் அல்லது நான் ஒரு ஒளியை கண்டேன் அப்படி என்று சொன்னால் அதை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதே மாதிரி எமக்கும் கிடைக்கும் என்பது இல்லை. நாம் வேறு விதமாக அனுபவிக்கலாம் இறைவனை. எமக்கு அவன் வேறு விதமாக காட்சி கொடுக்கலாம், வேறு விதமான ஒரு அனுபவத்தை எமக்கு தரலாம். இதை நான் உங்களுக்கு இந்த பாடலின் மூலமாக உங்களுக்கு இதை கூற விரும்பி இதை இப்போது சொன்னேன். நான் இத்துடன் இந்த பேச்சை எனது உரையை நிறைவு செய்யலாம் என உள்ளேன். அடுத்த சந்திப்பில் வித்யா தத்துவங்களை பற்றி பார்க்கலாம் என கூறி, என்னுடன் இருந்து என்னை உங்களுடன் பேச வைத்த இறைவனுக்கு முதலில் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, அடுத்ததாக மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய திருமதி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களுக்கு எனது நன்றியை கூறி, உங்கள் அனைவருக்கும்
நீங்கள் இவற்றை இவ்வளவு நேரமும் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களே. மிகவும் அருமையாக இன்று எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் இருந்து இது முழுக்க எங்களுக்கு என்ன மாதிரி இலகுவாக படிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக கூறினீர்கள். முதலில் நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் முகமாக கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி. இப்பொழுது டாக்டர் நவரத்னம் அவர்கள் கையெழுத்திருக்கிறார்கள். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கள் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று திருமதி சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்கள் சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறினார்கள். அதில் பல விஷயங்கள் படித்து குறிப்புகள் கொண்டு வந்து வாசித்தார். அதில் முக்கியமாக சில விஷயங்கள் பொருத்தமில்லாத இருந்ததை நான் அறிந்தேன். ஏனென்றால் ஆன்மா லட்டு ருசியை ருசிக்கிறது இல்லை. ஆன்மா ஒரு ஒரு ஜடப்பொருள் அல்ல. ஐம்பெரும் பூதங்களோடு இருக்கிறது உடம்பு. உடல்ல தான் அந்த இனிப்பை உடல் தான் ருசிக்கும். அதை கூறிக்கொண்டு மற்றது இந்த தியானம், மனத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் தியானம் செய்கின்றோம். தியானம் செய்யும் பொழுது ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார், மனம் அலையக்கூடும், ஆனால் திரும்ப திரும்ப நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்களோட மனத்தை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும். அத்துடன் சுந்தரமூர்த்தி நாயனார் பரவசமடைந்தார். சரி, அப்படித்தான் பல சித்தர்கள் இறைவனை பார்த்து பரவசம் அடைந்திருக்கிறார்கள். அதை நான் அறிந்திருக்கிறேன். ஜோகசாமியினுடைய அவரை நான் குருவாக மதிக்கிறவன். ஆனால் அவரும் இந்த பூத உடல் எடுத்து உலகத்தில் வாழும் பொழுது சில நேரங்களில் சாத்வீகம் இல்லாமல் கோபப்படுற மாதிரி பேசியிருக்கிறார் பல பேரை. அதை நாங்கள் பொருளாக எடுக்கக்கூடாது. என்றாலும் ஞானிகளும் சில நேரம் கோபப்படுறார்கள். விஸ்வாமித்திரரும் கோபப்பட்டதாக நாங்கள் படித்திருக்கிறோம். அதனால அதை கூறிக்கொண்டு விடப்படுகின்றேன். வணக்கம். நன்றி. வேறு யாரும் கருத்துக்கள் என்ன உங்களுக்கு விளங்காதது இருந்தால் கேட்கலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இப்பொழுது ஜெர்மனிலேருந்து ஜேம்ஸ் அல்ஸ்டர் மாஸ்டர், நீங்க பேசலாம். நல்ல அழகான விளக்கங்கள் அம்மா, மிகவும் நன்றி. அதாவது இங்க சொல்ல போனால் மறைகள் எல்லாம் இந்த தத்துவ சாஸ்திரத்தை கொண்டிருக்கின்றன. இதிலே கிரேக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த கிரேக்க மறை சார்ந்துதான் ஜூதமும் இருக்கும். இந்த இறையை எடுத்துக்கொண்டால் ஆகாயம் என்பது அவர்களுக்கு இல்லை. நீர், நிலம், காற்று, நெருப்பு 4 பூதங்கள் தான் இருந்திருக்கின்றன. முன்னைய காலத்திலே இவைகளை மனிதன் வணங்கி இருக்கின்றான் என்பதனாலே எல்லா மறைகளிலும் இவைகள் இருக்கின்றன. நீங்கள் இப்பொழுது எடுத்து சொல்லும் பொழுது மிக அழகாக விளக்கமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்ததம்மா. மிகவும் நன்றி. மிக்க நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். அடுத்ததாக பிரமிளா நாங்க மீரா மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸுக்கும். வணக்கம் சக்தி அம்மா, நல்ல வடிவான சிறப்பான விளக்கத்தை தந்தீங்க. நல்ல புரியக்கூடியதா இருக்குது. மற்ற சித்த மண்டத்தை நான் தேடிக்கொண்டுதான் இருந்தேன். மனம், புத்தி, சித்தம். சித்தமண்டா என்னென்று விளங்க இல்ல ஆரம்பத்துல. எனக்கு இந்த நான் வெண்பாடுல விளங்கி தெரியாம இருந்தேன். நான் அந்த வடிவாக விளக்கியிருந்தீர்கள். சித்தமண்டா என்னண்டு அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டா சத்தியமா இல்ல தமிழ் வேர்டா? சித்தம் என்றது சித்தம் என்றது தமிழ் வேர்ட் தான்.
தமிழ். நன்றிம்மா. மற்றது இந்த ஆன்மாவில் இருக்க உயிர் வந்து அந்த லட்டை வந்து ஆன்மாவில் இருக்க உயிர் தான் என்ஜாய் பண்ணும். ஆன்மா வந்து சாட்சியா இருக்கு. என்னென்றால் உயிர் இல்லாத ஒரு உடலாலே எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? டாக்டர் நவரத்னம் சொன்னார், உடல் தான் அனுபவிக்கிறது என்று. உடல் வந்து ஒரு சடப்பொருள். எமது உடலில் உயிர் இல்லாவிட்டால் இந்த உடம்பு வந்து என்னத்தை அனுபவிக்கும்? ஒன்றுமே அனுபவிக்க மாட்டேன். அது பிணம், அது பிறன். அப்ப அவர் சொன்னார், உயிர் இல்லை அனுபவிக்கிறது உடல் தான் அனுபவிக்கிறது என்று சொல்லி சொன்னார். ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹிம். என்னன்னா ஆத்மாவில தான் உயிர் மனம் சித்தம் அங்காரம் எல்லாமே ஆத்மாவில அடங்கிடுது. ஆத்மா நான் விளங்கி கொண்டிருக்கேன். எனக்கு ஐ மைட் பி ராங், ஐ டோன்ட் நோ, சொல்றேன் இப்படி இருக்கலாம்ண்டு. அப்ப ஆத்மாவிலதான் உடல் மனம் சித்தம் அகங்காரம் எல்லாம் இருக்குது. அந்த ஆத்மா சாட்சியாக இருக்குது, சாட்சி பாவமா இருக்குது. உடலுக்கு அந்த புலன்களுக்கு வந்து உயிர் வந்து அந்த ரசனையை கொடுக்குது. அதெல்லாம் நாங்க ஆசைப்பட்டு அதுல போய் அனுபவிக்க போறோம் என்று விளங்கி கொள்றோம். நாங்க புத்தி இருந்துன்னா அது தடுக்கும். ஒரு ரோசா பார்த்தா இருந்து களவெடுக்காம அந்த மரத்தை இது வடிவா இருக்குன்னு சொல்லிட்டு விலகி இருந்தவன்டா எங்க புத்தி சொல்லுது, நாங்க அந்த வீட்டுல இருக்க வடிவா இருக்குது நான் சென்றுட்டு இங்கால விலகி வரத்தான் புத்தி, அது புத்தி எங்களுக்கு சொல்லும். அந்த மனம் வந்து இதை களவெடுத்து கொண்டு போறான் என்னன்றதையும் கொடுக்கும். அப்ப மனம் பிள்ளையாக விட்டாலும் உங்களுக்கு ஞானம் இருக்கிறபடி அறிவு இருக்கிறபடியா அந்த புத்தி சொல்லி சித்தத்துக்கு கொடுத்து சரியான வழியில எங்களை வழிபடுத்துது. அதுதான் நாங்கள் இந்த ஞானங்களை அறிவு படிக்கிற புத்தகங்களை படிச்சு கொண்டிருந்தா ஒரு அறிவு வளரைக்குள்ள ஒரு ஒழுங்கான மனிதரா போகலாம்ன்றதை நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். மிகவும் நன்றி அம்மா, சிறப்பான பேச்சு தந்தீங்கள். அடுத்த முறை நீங்க வர வேணும், நல்ல எல்லாம் சொல்லி இருந்தீங்கள். லுக் இன்சைடு என்றதையும் விளங்கி கொள்ளக்கூடியதா இருந்து நானும் பார்க்கிறேன் பல புத்தகங்களை. லுக் இன்சைடு என்ன உள்ளுக்குள்ள போக சொல்லி சொல்றது, போய் என்ன செய்யறது புரியாம இருக்கிற சில நேரம். சென்ற முறை பஞ்சாட்சிர மாஸ்டர் அதாவது தன்னை இதுல உரையில கூறியிருந்தான், மிகவும் நன்றாக இருந்தது. மிகவும் நன்றி உங்களோட பேச்சுக்கு. வணக்கம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். இன்றைய பேச்சு சக்தி சிஸ்குந்தராஜா அம்மையார் மூன்றாவது தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் வந்து மிக எளிமையாகத்தான் பார்க்கின்றது. இந்த கான்சியஸ்னஸ் என்று இருக்கு இல்லையா, அதாவது உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இல்லாட்டி அன்கான்சியஸ் பேஷண்ட்டுக்கு, அன்கான்சியஸான ஆளுக்கு நீங்கள் நெருப்பாடு சுட்டாலும் தெரியாது. அப்போ அதுதான் நான் அதில் முக்கியம் கொடுத்து கொண்டு இந்த தளத்திலையும் அடிக்கடி வளர்த்து கொண்டு வரேன். அந்த கான்சியஸ்னஸை பற்றி சைவ சித்தாந்தத்தில் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று எனக்கும் சரியாக விளங்கவில்லை. ஆனால் அதுதான் எல்லாத்துலேயும் முக்கியம் இல்லையா. அதாவது அன்கான்சியஸ்னா உங்களுக்கு ஒன்றுமே செஞ்சது எல்லாம் ஷட். அதுதான் சொல்ல விரும்பினேன். நன்றி. நன்றி. இப்பொழுது நவரத்னம், டாக்டர் நவரத்னம், நீங்கள் பேசலாம். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணலாம். இதுக்கு நான் ஓகே, ஆல்ரைட். திரும்ப அழைத்ததுக்கு நன்றி. ஐ ஃபீல் சாரி ஃபார் த ஸ்பீக்கர் டுடே. ஏனென்றால் படிப்பது தேவாரம், இடிப்பது சிவன் கோவில். அந்த வகையில் தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் உயிர் வந்து அந்த ஜடப்பொருள் உடம்புக்கு ஆதரவாக இருக்கிறது. உயிர் இல்லாட்டில் உடம்பு ருசிக்க மாட்டுது. ஆனால் உயிர் வந்து அப்பாற்பட்டது. நான் ரமண மகரிஷி இந்த இது சொன்ன, நான் ஆன்மாவின் பயணத்தை பற்றி பேசினான். நானும் கணக்க படித்து இந்த தளத்தில் பேசியிருக்கிறேன். உயிர் வேறு, உடம்பு வேறு. ஆனால் உயிர் உடம்பில் இருக்கும் பொழுது அதுக்கு அந்த உடம்புக்கு சக்தி வருது. சக்தியோ ஒரு விதமான ability to act or do things. ஆனால் ருசியை உயிர் அனுபவிப்பது இல்லை. ருசியை அனுபவிப்பது நாக்கு, அதில் வந்து இந்திரியம், அதில் வந்து மூளைக்கு போகுது. அதனால் உயிர் இல்லை என்று கூறிக்கொண்டு திரும்பவும் I feel sorry for somebody who doesn't understand, trying to explain. Sorry. Thank you. நன்றி. இப்பொழுது சதா மாஸ்டர் சாட் பாக்ஸில் வாசிக்கிறீங்களா? உங்களோட கருத்தையும் கூட சாட் பாக்ஸ்.
chat box-ல. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு அம்மா. பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு இதுல கணக்க சைவ சித்தாந்தம் பற்றி தெரியாது, அதுதான் உண்மை. நான் படித்தது வேத பள்ளிக்கூடம், சமய பாடம் படிக்கவில்லை. ஆனா இந்த நாட்டுக்கு வந்த பிறகுதான் படித்தேன். நான் எனக்கு ஒரு ஆள் இந்த உதவியோட போன்ல தான் கூட போன்ல வச்சு அல்லது ஜூம் மூலமாக மற்ற இந்த தளத்துல பல பேச்சாளர்கள் வந்து கதைப்பதன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதைத்தான் கூற விரும்பினேன். இந்த chat box-ல சொல்லி இருக்கிறது டாக்டர் சரஸ் சிவலோகநாதன். தேங்க்யூ ஃபார் சிம்பிளிஃபைங் அ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், so well explained. Jnana Yogaraja Master, thank you Sakti Master. Your speech explained about Saiva Siddhantam in detail. It was easy to understand. Looking forward to your next session. Dr. Prathapan, not comment. தமிழும் இங்கிலீஷும் கலந்துருக்கு. ஓகே, வேறு யாரும் பேச இருக்கிற நாளைய நிகழ்ச்சி நிரல் சொல்றீங்களோ சதா மாஸ்டருக்கு? சக்தி மாஸ்டர் மிகவும் சக்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா மாஸ்டர், நீங்கள் எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி கூறினீர்கள். என்னென்னா இது ஒரு கஷ்டமான பாடம் என்றபடியால் விளங்கி கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனபடியா நாங்கள் யாரும் சரி எது பிள்ளை என்று நாங்கள் போகாமல் அப்படியே கொஞ்சம் கஷ்டமான பாடங்கள் என்ற போது கொஞ்சம் அதுக்குள்ள வித்தியாசமான கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் தான். நாங்கள் அது எல்லாத்தையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு எது விருப்பமோ அதுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு போறது நல்லது என்று கூறி நாளைய நிகழ்ச்சிகளை சொல்றீங்க. ஓகே ஓகே, நாளை காலை 9:30 மணிக்கு கிரகலட்சுமி காசி மாஸ்டர் மணி பேச்சு இருக்கிறதா? மணி என்னும் மாயை மனம் என்னும் மாயை என்று சொல்ல மனம் என்னும் அது துருக்கியில சேர்த்திருக்கான். மனம் என்னும் மாயை. 11 மணிக்கு கவிநிலவு தேன்மொழி இந்தியாவிலிருந்து அருமையான பேச்சு தர உள்ளார். தீதும் நன்றும் பிறர்தர வாராதான் தலைப்பு. இரவு 8 மணிக்கு வழக்கம் போல பாபு சண்முகன் மாஸ்டர் ஒரு அருமையான பேச்சு தர உள்ளார். பேஷன்ஸ் என்ற தலைப்பில். பொறுமையா. மிக்க நன்றி. வேறு யாரும் கருத்துகள் இல்லாவிட்டால் சக்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை மிகவும் மீண்டும் உங்களை 4வது இதை பற்றி பேசுமாறு கேட்டுக்கொண்டு அருமையான பேச்சை தந்தீர்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் இந்த தளத்தில் நாங்கள் கருத்தில் வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொண்டு விடுவதை விடுவோம் என்று கூறிக்கொண்டு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை இன்னொரு நாள் தந்து மீண்டும் அழைப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். 9:30 மணி சரியான நேரத்தில் இன்று முடித்திருக்கின்றோம். மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி சக்தி அம்மா. இத்துடன் நிகழ்ச்சி நன்றி. உங்களுக்கும் நன்றி. இங்கே குழுமி இருக்கிற அனைவருக்கும் எனது நன்றியை கூறி அடுத்த முறையும் உங்களை வந்து சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிக்க நன்றி சக்தி அம்மா. சில நேரத்துல சில தேவையில்லாதகளும் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தாது நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதுகளை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை இல்லாமல் இருக்காமல் நீங்கள் மீண்டும் எங்களுக்கு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு எங்களுக்கு விளக்கம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் மீண்டும் உங்களை வரவேற்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம். அதுக்கு நீங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். சில நேரத்தில் சில தேவையில்லாத பேச்சுக்கள் வரக்கூடும் தான். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வது விடுவதும் ஒவ்வொருவரதற்ற விருப்ப வெறுப்பு என்று கூறி